பகவத்கீதை உண்மை உருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 10. அத்தியாயம் 2, பதம் 27. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாதபரிஹார்யேதே நத்வம் சோசித்துமர்ஹசி. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணமடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. இந்த ஸ்லோகம் வாழ்க்கையின் அடிப்படை உண்மையை எடுத்துரைக்கிறது. பிறப்பு, மரணம், மறுபிறப்பு என்ற சுழற்சி தவிர்க்க முடியாதது. உடல் நிலையற்றது, ஆன்மா நித்தியமானது. மரணம் இயல்பானது என்பதால் அதை பற்றி துயரப்பட வேண்டியதில்லை என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அறிவுறுத்துகிறார். ஆழமான விளக்கம். உடலின் நிலையற்ற தன்மை. பிறந்த உடல் ஒரு நாள் அழியும். ஆன்மாவின் நித்திய தன்மை. ஆன்மா அழியாது, அது மறுபிறப்பை எடுக்கும். துயரத்தை விடுவித்தல். மரணம் இயல்பானது என்பதை உணர்ந்தால் பிரிவின் வேதனை குறையும். சமநிலை மனப்பாங்கு. இழப்புகள், தோல்விகள், மாற்றங்கள் அனைத்தையும் சமநிலையுடன் ஏற்றுக்கொள்ளும் மனம் உருவாகும். இதன் வாழ்க்கை பயன். இந்த ஸ்லோகம் நமக்கு மன உறுதி மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு தருகிறது. மரண பயம் குறையும். துயரத்தை அறிவால் சமாளிக்கலாம். ஆன்மீக முன்னேற்றம் நோக்கி மனம் திரும்பும். வாழ்க்கையின் சவால்களை சமநிலையுடன் எதிர்கொள்ளும் வலிமை கிடைக்கும். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.